ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த முடக்கத்தான் கீரை சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை சட்னி செய்றதுக்கு ஒரு கட்டு கீரைய க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 10 சின்ன வெங்காயம், 3 மிளகாய் வற்றல், 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, நெல்லிக்காய் அளவு புளி, 2 டீஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2யும் செவக்க வறுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 3 மிளகாய் வற்றல், நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க முடக்கத்தான் கீரை இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கியதும் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறியதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரையை இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்டியான முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.